எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி ரெசிபி தான். அதுவும் எப்படி சூப்பராக சிம்பிளாக அண்டு ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு கடாயில் ஒரு பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை அதுக்காக நான் இப்போது இந்த கடாயில் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஃப்ளேவருக்காக சேர்த்து தாளிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது வணங்குறதுக்காக உப்பு போட்டாச்சு. இந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சிம்லே வைங்க. இந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகி நல்லா வதங்கி வரும். இந்தளவுக்கு நல்லா பரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இது கூட நம்ம சின்னதாக 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்க போகிறோம். சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், மட்டன் மசாலா, அப்புறம் மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தோட அளவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நல்லா இந்த கிரேவியோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுகி வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கன் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது நல்லா இதை கிளறி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறினதுக்கப்புறமா கொஞ்சம் புதினா தலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த புதினாவே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறமா சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வர்றதுக்காக நான் தயிர் சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சிங்கன்னா அதுலேருந்து இந்த சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வரும். அது கூட நம்ம 1 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா வெந்து கிரேவி அப்புறம் அந்த சிக்கன் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். அதுக்காக தான் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சோம்னா நமக்கு சீக்கிரமாக சாஃப்டாக வெந்து கிடைக்கும். பாருங்கள், நமக்கு குழம்பா வேணுமோ கிரேவி செமி கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோட அண்ட் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே செம்மையான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால நான் சாதத்துக்கு பறித்து சாப்பிட்றேன். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you for watching.